லோன் அக்கௌண்ட்டை அப்பப்போ செக் பண்ணணும். என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போயிட்டுருக்கு, கம்மியாகுதா, அதாவது ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்து கம்மியாகுதா கூடுதா அப்படிங்கிறத, இல்லை அதே இதில் தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கணும். கம்மியாகலை அப்படின்னா பேங்க்கில் பேசணும். அது எந்த பேங்காக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பேங்க்ஸாக இருந்தாலும் சரி பேசணும். இப்படிலாம் பண்ணால் தான் நம்ம லோனை வந்து அந்த டியூரேஷனுக்கு முன்னாடியே முடிக்க முடியும். அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் இது வரைக்கும் கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அசலையும் கட்ட சொல்கிறாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு திருப்பி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு நிறைய வந்து பொதுமக்களுக்கு வந்து கஷ்டப்பட்டாங்க, சங்கடப்பட்டாங்க, அங்கங்கே நிறைய எதிர்ப்புலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் ரீகன்சிடர் பண்ண சொல்லி மதுரை ஹைகோர்ட்டு கூட ஒரு ஆர்பிஐயில் ஒரு இது போட்டிருந்தாங்க. எல்ஐசி ஹெச்எஃப்எல் லோன் வச்சுருக்கிற நண்பர்கள் அவங்களுக்கு டிஃபால்ட்டை கம்மியாகாது, அவங்க இன்ட்ரெஸ்ட்டை ரீரைட் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம லோக்கல் கேட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஆர்பிஐ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 0.25% கம்மி பண்ணாங்க. இப்போ மீண்டும் வந்து ஒரு 0.25% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வாகன ஓட்டிகள் யாரெல்லாம் லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு, அதே மாதிரி ஹவுசிங் லோன்ஸ், வாகன லோன், அதே மாதிரி ஹவுசிங் லோன் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். உடனே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க பேங்க்ஸ் எல்லாமே. இது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ சில கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் பேங்க்ஸில் வந்து பண்ணுவாங்க, ப்ரைவேட் பேங்க்ஸில் ஒரு டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி தெரியல. மேபி இன் வீக் ஒரு 10 days வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலாம். அதே மாதிரி எல்ஐசி ஹெச்எஃப்எல் லோன் வச்சுருக்கிற நண்பர்கள் அவங்களுக்கு டிஃபால்ட்டை கம்மியாகாது, அவங்க இன்ட்ரெஸ்ட்டை ரீரைட் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணிக்கலாம். சில பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, இந்த ஆப்ஷன் வந்து எல்ஐசியில் ஏன் இல்லை, எல்ஐசியில் ஏன் இல்லை அப்படின்னு. எல்ஐசியில் கிடையாது, அதுதான் முதலேருந்தே சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஸோ எல்ஐசியில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரீரைட்டிங் த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களை லாகின் பண்ணணும். அந்த உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்களே, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்ஐசி ஹெச்எஃப்எல் லாகினில் போய் பண்ணி அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சுன்னு இருக்கும், சேஞ்ச் ஆர்ஓஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா அதிலே டிஸ்பிளே வரும். உங்களுடைய சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி எவ்வளோ வந்து கம்மி பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து நீங்கள் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ரேட்டு போயிட்டுருக்குன்னு தெரில இந்த ஆப்ஷனுக்கு, ஏன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 4,000 ± 4,000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மற்ற ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயுமே வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரீரைட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதையும் கூட நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கணும். ஸோ நான் சொல்கிறது என்ன, உங்களுடைய லோன் அக்கௌண்ட்டை அப்பப்போ செக் பண்ணணும். என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போயிட்டுருக்கு, கம்மியாகுதா, அதாவது ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்து கம்மியாகுதா கூடுதா அப்படிங்கிறத, இல்லை அதே இதில் தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கணும். கம்மியாகலை அப்படின்னா பேங்க்கில் பேசணும். அது எந்த பேங்காக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பேங்க்ஸாக இருந்தாலும் சரி பேசணும். இப்படிலாம் பண்ணால் தான் நம்ம லோனை வந்து அந்த டியூரேஷனுக்கு முன்னாடியே முடிக்க முடியும். டியூரேஷனுக்கு முன்னாடியே முடித்தா தான் நமக்கு லாபம். 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் இஎம்ஐ கட்டிகிட்டே இருக்கணுங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு பெரிய நஷ்டமாக தான் போய் முடியும். ஆர்பிஐ வந்து இன்னுமே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், வழக்கமாக இஎம்ஐ கட்டுறதை விட அதிகமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ, 1000 2000 எவ்வளோ போக முடியுமோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி சீக்கிரம் வந்து லோனை க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒன்று. ரெண்டாவது, அதே ஆர்பிஐ இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. கோல்டு லோன் பற்றி ஆர்பிஐட்டேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அவர் கோல்டு லோன் வச்சுருந்தவங்களுக்குலாம் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் இது வரைக்கும் கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அசலையும் கட்ட சொல்கிறாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு திருப்பி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு நிறைய வந்து பொதுமக்களுக்கு வந்து கஷ்டப்பட்டாங்க, சங்கடப்பட்டாங்க, அங்கங்கே நிறைய எதிர்ப்புலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் ரீகன்சிடர் பண்ண சொல்லி மதுரை ஹைகோர்ட்டு கூட ஒரு ஆர்பிஐயில் ஒரு இது போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அஃபிஷியலாக வரல, அவங்க வந்து அஃபிஷியல் ஜிஓ மாதிரி எதுவும் சொல்லலை. பட் அவங்கள அஃபிஷியல் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ரீகன்சிடர் பண்ணுவோம், பழைய சிஸ்டம் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இன் வீக் ஆர் 10 days இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், பாசிட்டிவாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம லோக்கல் கேட் சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம லோக்கல் கேட்டுக்காக சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.